கட்டா குஸ்தி 2 ஒன்னாம் நம்பர் மொக்க படம். இந்த ஒரு மொக்க படத்தை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு டைரக்டர் பேசாம வீட்டில் உட்காந்துருக்கலாம். கட்டா குஸ்தி 1 பார்த்துட்டு 2க்கு டிக்கெட் எடுத்து வந்தவன் பூரா தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கானுங்க தியேட்டர்ல. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல, கதையா இது அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல தான் சினிமாவும் பார்க்கறது இல்லை, அரசியலா பார்க்கறது இல்லை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் ரெண்டையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு போட்டு பொழந்ததெல்லாம் வேண்டியது. படம் சூப்பரான படம். ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வரலாம். கட்டா குஸ்தியோட பிளாட் என்னங்கிறது நமக்கு தெரியும். உமன் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். கேரக்டர் டிசைன் இருக்கு இல்லையா, டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அது அந்த ஹீரோயின்லாம் சாமி கடைசி வரைக்கும் அந்த கெத்தை விட்டு கொடுக்காம, புருஷனா இருந்தாலும் சரி, டேய் பொம்பளையில எவன் கேவலமா பேசினாலும் சரி அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இருக்கும் பாருங்க, செம. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ஹீரோ, அவர் ஒய்ஃபுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணி எந்த விதத்திலே பண்ணி அவளை மேலே கொண்டு வரணும், அவருக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஜென்யூனா நடிச்சிருப்பாரு. கருணாசு அட கொக்க மக்கா. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க எப்பவுமே ஆம்பளைகளோட கம்மி தான் எல்லாத்திலையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, எவனும் எதிர்பார்க்காது. அந்த குழந்தை எங்கப்பா என்ன சூப்பரா நடிச்சிருக்கு தெரியுமா அந்த பொண்ணு. அட நான் கூட சின்ன வயசுல அப்படித்தான் அழகா இருப்பேன், பெருசாகி தான் கொஞ்சம் காஞ்சி கருவாடாயிட்டேன். படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் டீச்சர். ஒரு டீச்சர் வருது, அதாவது நான் எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, ஃபீஸை எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கிங்க, இந்த மாதிரி டீச்சரை போட்டீங்கன்னா எல்லா டிராப் பிக்கப்புக்கு நாங்களே வந்துட்டு போயிடுவோம். டெபினெட்லி டீச்சர் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். தியேட்டர்ல டீச்சர் வர ஒவ்வொரு சீனுக்கும் என்ன மாதிரி ஆளுங்க எந்திரிச்சுன்னு கையை தட்டினானுங்க. அதுக்கு படம் முடிஞ்சோன்னா பொண்டாட்டி செருப்பாலேயே அடிச்சு, அது வேற விஷயம். டீச்சர் நீங்க இனிமேல் நிறைய படத்தில் நடிக்கிறீங்க. இதை எப்படி சொல்றது, ஒரு ஆண் சரியா, அவன் செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சா ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா ஜெயிப்பான் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. படத்தோட சக்சஸ் எதுல தெரிஞ்சுன்னா, படம் முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் பேசிட்டு போறாங்க, நாமளும் நாளைக்கே ஏதோ தற்காப்பு கலையில போய் சேர்றோம், புருஷனை தூக்கி போட்டு பொழக்கிறோம் அப்படின்ட்டு போனாங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்.